ஆட்டு தொடக்கறி தூண்டில் முள்ள போட்டு இன்னைக்கு வந்து கிரில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். தூண்டில் கிரில் எப்படி இன்னைக்கு ஃபுல்லா பாருங்க. நல்லா தலைவலையிலே தண்ணி போட்டு எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து இளந்தோட ஆட்டுக்கறி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும். கிரில் பண்ணுறப்போ அப்போ தான் தொடையும் நல்லா வேகும். அரைச்சி எடுத்த சிக்கன் 65 மசாலா, காரத்துக்கு காஷ்மீர் சில்லி, ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சொர்ண வளர அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். செக்கு உரலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய், நல்லெண்ணெயா கடல் எண்ணெயா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக துடைக்கலாம். மசாலா நல்லா டீப்பாக உள்ளே போகிற அளவுக்கு. எல்லாம் தொட ஆட்டுக்கறி மசாலா தடவி கிரில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பார்க்குறப்பவே ஜல்லு ஊற்றுதே. இவன் வேற நமிதா தொடைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அமுக்குறான். பொறுமையா தொட பாருங்க, மசாஜ் பண்ணி வர்றான் தொடைக்கு. மசாலா தொட சொன்னா மசாஜ் பண்ணுறான். ஃப்ளேவருக்கு கருப்பில் தலையை வச்சுக்கலாம் உள்ள. நல்லா அந்த ஸ்லைஸ் பண்ண பிளேஸ்லாம் கருப்பில் தலை வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். 1 மணி நேரத்துக்கு நல்லா இலையை போட்டு முடியலாம். அப்போ தான் செம்மையாக ஊறும், மசாலாலாம் உள்ளே இறங்கும். நம்ம இந்த தூண்டி ஓவனுக்கு பக்கத்தில் உச்சை நெட்டு இப்போ நம்ம தூண்டி ஓவன் வந்து விறகுலாம் போட்டு பற்ற வச்சுக்கலாம். நம்ம தூண்டி ஓவன் அடுப்பு வந்து கிரில்லுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், தூண்டி ஓவன் ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் கவக்கோலை நெட்டு சென்டரில் வச்சு ஃபுல்லாக இப்போ இதில் வந்து தூண்டி முள்ள கட்டி நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் தூண்டி ஓவன் கிரில்லு. தூண்டி முள்ள தூண்டி முள்ள நல்லா மாட்டிக்கணும். தூண்டி முள்ள மாட்டினா தான் தூண்டி ஓவனுக்கு கரெக்டாக இருக்கும். தூண்டி முள்ள கட்டி தொங்க விட்டா தூண்டி ஓவனில் சீக்கிரம் வந்துடுங்க. கரெக்டாக பண்ணுறேன். அந்த தூண்டி முள்ள எடுத்துகிட்டு கட்டு கம்பி மாட்டி ஒரு கொக்கி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கிரில் பண்ணுறப்போ தூண்டிக்கு ஓவனில் கரெக்டாக வேகும். நல்லா கொக்கி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், அழகாக இருக்குது. தூண்டி முள்ளும் கரெக்டாக அப்படியே நல்லா மீட்டு நல்லா அழகாக பிடிச்சிக்கும். பார்த்தீங்களா, இதே ஒரு கொக்கி மாதிரி அழகாக செம்மையாக இருக்குது. இப்போ எந்த சைடு வேணாலும் நம்ம கிரில் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தூண்டி மில்லை நல்லா கட்டிக்க வச்சு கட்டிக்கணும். நான் தூண்டியில் வந்து நீங்கள் தூண்டின்னு சொன்னது எங்கடா நரம்பு காணான்னு கேட்பீங்க. நரம்பு போட்டால் ஹீட்டில் வெந்துடும். நம்ம ஓவன் செம்ம ஓவன், கருங்கல் ஓவன் அதுக்கு பேர். இந்தா போட்டார்ல தூண்டி ஓவனுக்கு தூண்டி தொடக்கறி ரெடி ஆயிடுச்சு. தூண்டி முள்ள நல்லா தொடக்கறி குத்தி எடுத்தாச்சு. இப்போ தூண்டி ஓவனில் அதை முக்கி ஹீட் பண்ணி கிரில் பண்ணுறது தான் நம்மளோட நோக்கம். தூண்டி தொடக்கறி ரெடி. தூண்டி ஓவனுக்கு தேவையான தூண்டி தொடக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தூண்டி ஓவனில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். தூண்டி ஓவனுக்குள்ளே வைக்க தூண்டி தொடக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது தூண்டி ஓவனில் வச்சு நம்ம கிரில் பண்ணி சாப்பிட வேண்டியதான். என்னங்க ஆட்டம் ஆடுது, ஊஞ்சல்லாம் ஆடுது.
எல்லாம் வெந்து அருமையாக இருக்குன்னு வெந்துட்டே இருக்குது. நல்லா கொதுன்னு வெந்துட்டே இருக்குது. சரிங்க, பங்கமாக ரோஸ் ஆகிடுருக்கு. எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. அடியிலையும் வந்துருச்சு, எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் இறக்க வேண்டியதான். எடுங்கடா. வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இருக்க முள்ளை மட்டும் பிடிங்கிடுவோம். மற்ற எல்லா முள்ளும் பிடிங்கியாச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது லெக் பீஸு. ஸோ அப்புறங்க தூண்டி லெக் பீஸ் அருமையாக வந்துருக்குங்க. அப்புறங்க எல்லாம் அப்படியே கலர்லாம் சேஞ்ச் ஆகி பயங்கரமாக இருக்குது. இதில் தொங்குது ஒரு பக்கம். இன்றைக்கி இந்த லெக் பீஸ் அப்படியே கடிச்சு இழுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் தொடக்கறி அப்படியே முழுசாக சுட்டு சாப்பிட போகிறேன். ஓகே, சூப்பராங்க, பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.